இந்த உயிர்த்தெழுந்த நன்னாளில் உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வார்த்தை, மத்தேயு 28:6. தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். நம்முடைய தேவன் சொல்லுகிறவர் மட்டுமல்ல, சொன்னதை செய்கிறவர். வேதத்திலுள்ள 3 நபர்கள் அவர்களுக்கு என்ன சொன்னார், அதை எப்படி செய்து முடித்தார், நமக்கு சொன்ன நல்வார்த்தைகளை எப்படி நிறைவேற்றுவார் என்பதை பார்க்கலாங்க. ஆபிரகாமுக்கு தேவன் இஸ்ரவேலருக்கு தேசத்தை சுதந்திரமாய் தருவேன் என்று சொன்னார். மோசே மூலமாக அந்த தேசத்திற்கு நேராய் வழி நடத்தினார். யோசுவா மூலமாக தேசத்தை பங்கிட்டு கொடுத்தார். எனவே யோசுவாவும் 21:45 சொல்லியிருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி முடித்தார். இரண்டாவதாக, தாவீதுக்கு தேவன் சொன்னார், உன் மகன் மூலம்தான் ஆலயத்தை கட்டுவேன் என்று சொல்லி, அதே மாதிரி சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்து தன் ஆலயத்தை கட்ட எல்லா காரியங்களையும் செய்து கொடுத்தார். 1 ராஜாக்கள் 8:56 இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கத்தக்கதாக அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையாகலும் தவறி போகவில்லை என்று சொல்லி இருக்கிறது. அப்படியாக தாவீதுக்கு கொடுத்த நல்வார்த்தையை தேவன் நிறைவேற்றினார். மூன்றாவதாக, லூக்கா 1:45 மரியாளுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை, அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று. ஆதி முதல் தீர்க்கதரிசிகள் மூலமாக கன்னி கர்ப்பவதியாகி உலக இரட்சகனை பிறப்பிப்பாள் என்று சொல்லப்பட்டிருந்தது. அது கன்னி மரியாளிடம் மூலமாக நிறைவேறி அந்த இரட்சகர் மூலம்தான் இன்று நாமும் பேசிக்கொண்டிருக்கிறோம். வேதம் முழுவதும் சொன்னதை நிறைவேற்றின தேவன். உங்களுக்காக தேவன் கொடுத்த பர்சனலான ஒவ்வொரு வார்த்தைகளும் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். எரேமியா 1:12 தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். புலம்பல் 21:17 பூர்வ நாள் முதல் கொண்டு சொன்ன எல்லாவற்றையும் நிறைவேற்றினார் என்று சொல்லியிருக்கிறார். எசேக்கியேல் 12:28 இனி தாமதிப்பதில்லை, ஒன்றாகிலும் தாமதிப்பதில்லை என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். அவசரப்படாம கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் என்ற விசுவாசத்தோடு காத்திருங்க, ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிங்க. ஜெபிக்கலாமாங்க. கர்த்தாவே, இந்த நாளிலும் வேதத்தில் உள்ள அநேக பரிசுத்தவான்களுக்கு உம்முடைய வார்த்தை நிறைவேற்றினீர். எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்றி ஆசீர்வதையும், அதற்குரிய பொறுமை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென்.